நம்மள முக்காவாசி பேருக்கு வீட்டு வாடகை, இஎம்ஐ, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், அக்கா தங்கச்சி கல்யாணம், பர்சனல் லோன்னு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம நம்பி அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, புள்ளன்னு குறைஞ்சது 3ல இருந்து 5 பேர் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு தூங்குற நம்ம நாளை காலைல எந்திரிக்கலனா, நடக்கக்கூடாத ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா இவங்க எல்லாரும் யார் பார்த்துப்பா? இந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் யார் கவனிச்சுப்பா? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள நம்ம தானே அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம், கோல்டு, கிரிப்டோ, சில்வர்னு எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாவது படுறோம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தோட ஒரு பெரிய அசட்டே. உங்கள் மேலே என்னைக்குனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலியை யார் பார்த்துப்பான்னு என்னைக்குனா யோசிச்சாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆக்சிடென்ட் இல்லைனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மொத்த ஃபேமிலியையும் ஃபினான்ஷியலாக கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. வெறும் 400 ரூபா 500 ரூபா ஒரு மாசத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா உங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்கிற மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஃபேமிலியில் எல்லாரும் உடஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. இதுல இந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கூட சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் இக்கட்டான சூழ்நிலை ஆயிரும். ஆனா அதே டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம இல்லாட்டியும் வர்ற காசை வச்சு இந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை அவங்களால மீட் பண்ணிக்க முடியும். சரி, எனக்கு எதனா ஆச்சுன்னா என் ஃபேமிலி காசு போகும், ஓகே. இதுவே எனக்கு எதுவுமே ஆகலைன்னா அப்போ நான் கட்டின காசு வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் என்டையர் பாலிசி டேர்மில் நீங்கள் சர்வே ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின மொத்த ப்ரீமியமும் ரிட்டர்ன் எடுத்துக்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம் டேர்ம் பிளான்லாம் இருக்குது. அது மூலயமா நீங்கள் கட்டின மொத்த ப்ரீமியமும் திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுனால நீங்களும் சேஃப், உங்கள் ஃபேமிலியும் சேஃப், உங்கள் மணியும் சேஃப். உங்களுக்கு எந்த பிளானை எப்படி சூஸ் பண்ணுறேன்னு தெரியலனா அதுக்காக தான் நம்ம பாலிசி பஜாரில் வெரைட்டி ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டு உங்களுக்கான டேர்ம் பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போவே பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் இப்போவே பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சரை சேவ் பண்ணுங்க. ஏன்னா வெல்த்துங்கிறது காசு பணம் சேமிக்கிறது மட்டும் இல்லை, கமிட்மெண்ட் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையில தான் இருக்கு. இன்னும் எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இப்போவே ரைஸ் ஆஃப் ஆர்ஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க.